வீவர்ஸ், எல்லோருமே எதிர்பார்த்து காத்து இருந்த அற்புதமான வைகாசி விசாகமானது நாளைய தினத்துல வரப்போகிறது. பொதுவாகவே இது போன்ற சுபமான நாட்கள்ல கடவுளை வழிபாடு செய்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல இந்த நாட்கள்ல நம்ம தெரியாம கூட ஒரு சில தவறுகளை செஞ்சிடக்கூடாதுங்க. அப்படி அதையும் மீறி அந்த தவறுகளை அந்த ஒரு சுபமான தினத்துல நம்ம செய்யும் போது அதீதமான பாவத்திற்கு நம்ம ஆளாகலாங்க. இதன் மூலமாக தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம எது செய்ய நினைத்தாலுமே அதுல காரிய தடைகளானது ஏற்படக்கூடுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா நடக்காதுங்க. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிதி ரீதியான ஆதாயமானது கிடைக்காது. தொடர்ந்து வீடுகள்ல நிறைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடுங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தெரியாமலேயே ஒரு சில பாவங்களை செஞ்சு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான அர்த்தம் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே தான் பாத்தீங்கன்னா இது போன்ற பாவத்தை குறைப்பதற்காகவும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாளைய இந்த வைகாசி விசாக தினத்தன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ஒரு சில செயல்களை செய்யவே கூடாதுங்க. அந்த செயல்களானது என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால இந்த வைகாசி விசாகத்திற்கு பிறகு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 9/6/2025 திங்கட்கிழமை அன்று தான் வைகாசி விசாகமானது வந்திருக்குங்க. இதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால பொதுவாகவே சண்டே அப்படின்னா பலருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் சமைப்பாங்க. அப்படி நான்வெஜ் சமைச்சிட்டு அடுத்த நாளான இந்த திங்கட்கிழமை அன்று அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளித்து முடித்து நீங்கள் விரதத்தையோ இல்லைனா பூஜையவோ செய்யக்கூடாதுங்க. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் எடுத்ததால் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா போட்டு சுத்தப்படுத்தின பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கான வைகாசி விசாக பூஜையையும் விரதத்தையுமே நீங்கள் தொடங்க வேண்டுங்க. நம்மில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடாமலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜைகளை செஞ்சுடுவாங்க. ஸோ இது மாதிரியான தவறுகளை செஞ்சிடாதீங்க. அதே போல் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவதில் தவறு எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இது போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய வைகாசி விசாக தினத்தன்று பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாளில் ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது. ஒரு சில உணவுகளை சமைக்கவும் கூடாதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கவே கூடாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலில் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமைப்பது ரொம்பவே சிறப்புங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி இது மாதிரியான பொருட்களையுமே அன்றைய தினத்தில் சேர்க்காம நீங்கள் சமைப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கான ஸ்பைசஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையாக சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சு சமைப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. அதே போல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் காலையில் இருந்தே விரதம் அனுஷ்டித்து வரலாம். ஒருவேளை விரதம் இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒன்றும் தவறு எதுவும் கிடையாதுங்க. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து 6 முகம் கொண்ட இந்த சரவண பவன அப்படிங்கிற இந்த 6 எழுத்து திருமந்திரத்தை மனதார உச்சரிங்க. நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் 6 நொடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க கொடுங்க. அந்த அளவிற்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளை தவற விச்சாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வைத்து கொண்டு உங்களுடைய என்ன கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது பண கஷ்டம் தீரணும், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும், இப்படி எந்த பிரச்சனைகள் எந்த கஷ்டங்கள் தீர்வதாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டு அந்த உப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் தண்ணீரில் கரைச்சி அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய சிங்கில் நீங்கள் இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வெளியே அப்படியே ஊற்றி விடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்களும் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க.
அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாகவும் வீட்டில் சுபிட்சமான சூழலானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி விசாகமானது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகவே அமைஞ்சிருக்குங்க. இது நம்முடைய வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அதிகரிக்க செய்வதற்கான மிக முக்கியமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு தளத்திலையுமே ஒவ்வொரு திருக்கோலத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக காட்சி தருவார். இந்த ஒவ்வொரு தளத்திலையுமே வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலனானது நமக்கு கிடைக்க கொடுங்க. திருமண தடை அகல பழமுதிர் சோலை, உயர்ந்த நாணம் கிடைக்க, தொழில் சிறக்க சுவாமி மலை, வாழ்க்கையில அனைத்து விதமான மங்களங்களும் சேருவதற்கு திருச்செந்தூர் ஆகிய தலங்கள்ல நம்ம வழிபாடு செய்யலாங்க. அதே போல வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு வருமானம் பெருக வேண்டும் என்றால் பழனி முருகனை தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டுங்க. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி விசாக நாளன்று பழனிக்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்து விட்டு வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க. காலையில ஒரு பொழுது உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொண்டு மதியம் சர்க்கரை பொங்கல் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து விட்டு அதை நாமுமே சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று கந்த சஷ்டி கவசத்துடன் சேர்த்து கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வதும் மிக மிக சிறப்பானதுங்க. கந்தகுரு கவசத்தை கேட்பது பாராயணம் செய்வது இரண்டுமே பாத்தீங்கன்னா சிறப்பானது. கந்தகுரு கவசத்தை கேட்பது பாராயணம் செய்வது இரண்டுமே பாத்தீங்கன்னா சிறப்பானது. இது எதுவுமே சொல்ல முடியாதவர்கள் முருகனுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தையாவது நம்ம சொல்லலாங்க. ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தையாவது அட்லீஸ்ட் நம்ம சொல்ல வேண்டுங்க. முருக மந்திரங்களையும் நம்முடைய தேவைகள் அல்லது வேண்டுதல்களை ஒரு காகிதத்துல நம்ம எழுதி வைக்கலாங்க. இது ஜாதகத்துல 3வது இடத்தை வலுப்படுத்தும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், உடன் பிறப்புகள், எழுத்து, பேச்சு, தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்குங்க. வைகாசி விசாகம் அன்று துவரம் பருப்பின் மீது சிகப்பு திரி போட்டு ஒரு 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க, அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்க வரிசையாக வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் சிவப்பு திரியை போட்டு நெய்யை ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி தீபம் ஏற்றும் போது ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த 6 தீபத்தையும் ஏற்றி வைக்க வேண்டுங்க. இப்படி செய்துட்டு வருவது முருகப்பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர கொடுங்க. இது வீட்டில் செல்வ வளத்தையும் பெருக செய்யும். செவ்வாய் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுடைய அருளை பெற இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வைகாசி விசாகம் அன்று மாலையில குறிப்பிட்ட சில பொருட்களை சிறிதளவாவது வாங்கி வீட்டில் வைப்பதால வீட்டில் நன்மைகளானது அதிகமாக நடைபெற துவங்க கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே பெருக துவங்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க. நான் சில பொருட்கள் எல்லாமே சொல்றேங்க. இந்த பொருட்களில் உங்களால் எத்தனை பொருட்கள் வாங்க முடியுதோ அத்தனை பொருட்களை வாங்கலாங்க. ஒருவேளை எல்லா பொருட்களுமே வாங்க முடியுது அப்படின்னா நீங்க தாராளமாக வாங்கலாம், தவறு எதுவும் கிடையாதுங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நேர்மறை ஆற்றலானது அதிகரித்து முருகப்பெருமானுடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே எளிமையாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருள் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம், எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக தினத்தன்று பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து வைப்பது நல்லதுங்க. அதே போல நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வரலாங்க. இது குருவுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. நாட்டு சர்க்கரை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை சர்க்கரை கூட வாங்கலாங்க. உங்க வீட்டுக்கு எது தேவைப்படுமோ அந்த சர்க்கரையை நீங்க வாங்கலாம். வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம் பெற்றது, நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது குருவுடைய அம்சம் பெற்றதுங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த 2 சர்க்கரையில எது வேண்டும் என்றாலும் வாங்கலாம். இல்லை என்றால் 2யுமே கூட நான் எங்க வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக 2 சர்க்கரையுமே வாங்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கணுங்க. பொதுவாகவே வீட்டுக்கு தினந்தோறுமே பால் வாங்குறோம். ஸோ அந்த நாளில் பால் வாங்குவது இன்னுமே பார்த்தீங்கன்னா தனி சிறப்புகளை கொண்டது அப்படின்னே சொல்லலாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்களை வாங்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்தனம் வாங்கணும், பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், கிராம்பு இது போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க. இந்த 10 பொருட்களை தவிர வேறு பொருட்களுமே சிலர் வாங்கலாங்க. 8 கிராம் வெள்ளி வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். இது சுக்கிரனை வசியம் செய்யக்கூடிய முறையாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதோடு 6 வெற்றிலைகள், 3 பாக்கு ஆகியவற்றையுமே முருகனுக்கு படைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் வைகாசி விசாகம் அன்று எண்ணெய்கள் வாங்கிட்டு வருவதும் பார்த்தீங்கன்னா போன்ற விஷயங்களை, அதாவது எண்ணெய் வகைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய இந்த வைகாசி தினத்தன்று எந்த பொருட்கள் வாங்கணும், எதெல்லாம் வாங்கக்கூடாது
வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 8 கிராம் அளவுக்கு வெள்ளி காசுகளை வாங்குங்க. 6 வெற்றிலை, 3 பாக்கு இதெல்லாம் வாங்குங்க. அதோடு நான் சொன்னேன் இல்லையா, கல்லுப்பு, துவரம்பருப்பு, நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை, பால், சந்தனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், கிராம்பு இது போன்ற பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பொருட்களையும் பூஜை பொருட்களையும் தாராளமாக பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.